வந்துட்டு இது வரைக்கும் எங்களுக்கு நிரந்தரமான வீட்டு பட்டா கொடுக்கல. இந்த மாதிரி எதுவுமே எந்த ஒரு மூலபூத சௌலபம் பண்ணி கொடுக்கல. வெறும் எலெக்ஷனுக்கு மட்டும் வராங்க போறாங்க. அவங்க எலெக்ஷன் இது மட்டும் இது பண்ணிக்கிறாங்க. அவங்கவுங்க ப்ராப்ளமா அவங்கவுங்க சேர்ந்துக்கிறாங்க. நாங்க இது வரைக்கும் போராடின்னு தான் இருக்கோம். தமிழன் அப்படின்ட்டு எங்களை தனிப்படிவாதமா ஒதுக்கி வைக்கிறாங்க. நல்ல அடிப்படையான வசதி எங்களுக்கு எதுவுமே இல்லை சார். இங்க நல்லா குடிக்க தண்ணி இல்லை, ஓடாறதுக்கு ரோடு இல்லை, படுக்கிறதுக்கு வீடு இல்லை. இன்னும் எங்களை பாருங்க எந்த மாரி வாழ்ந்துக்கிறோம் பாருங்க. எங்க வாய்க்க பாருங்க. அந்த மாரி ஒரு சீட்டு வீட்டுல வெயில் அடிச்சா எங்களை படுக்கிறதுக்கு உள்ள இடம் பத்தல. ஒரு பாத்ரூமுக்கு 3 அடிக்கு 3 அடி உள்ள இருக்கிறோம். சுமலத்தா வராங்க, ஓட்டு கேட்கறாங்க, உங்களுக்கு அவகாசம் கொடுக்குறாங்க, உங்களுக்கு கண்டிப்பா அங்க கொடுக்குறேன்ட்டு. அதெல்லாம் இப்ப ஓட்டு வாங்குற வரைக்கும் தான் அந்த பேச்சை தவிர ஓட்டு வாங்கின பிறகு எங்களை மறந்துடுறாங்க சார் யாருமே. எங்க அப்பா எங்க அம்மா எங்க எல்லாம் வாழ்ந்தாங்க. எனக்கு பேரப்புள்ள வந்துருச்சு. இவ்வளவு வயசானாலும் ஒன்னும் சுகம் இல்லை. வீடு வெந்த போனப்ப